எப்ப கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி தான் வீட்டும் புறத்த இருக்க இந்த மரத்தடியில வந்து நின்று சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயும் வந்துட்டீரா, வந்து மரத்தடியில குத்த வச்சிட்டு இருக்காரு பாருங்க பிள்ளையார் மாதிரி. வயிறு நல்ல பசிக்கு விட்டு நீ இட்லி தானே இங்க இருந்தா அவிச்சிட்டு இருக்கா. எனக்கு ஒரு 3 இட்லி தாயா. இந்நேரம் போய் தின்னோம். இட்லி எப்படி இருக்கு? கல்லு மாதிரி இருக்கு. இருந்தாலும் என்ன செய்ய, தின்னு அட்ஜஸ்ட் பண்ணியே. அப்படி நீர் ஒன்னும் அட்ஜஸ்ட் பண்ணாண்டா. அந்த இட்லி தட்டுங்க கொண்டாரும். இந்நேரம் இதை தின்னோம். இது என்ன தட்டி தட்டு புள்ளா கல்ல போட்டு கொண்டியா முன்ன வச்சிருக்கா. இட்லி கல்லு மாதிரி இருக்கு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி திம்பேன்னு தானே சொன்னீரு. அதுதான் தட்டுல கல்லையே கொண்டு வச்சிருக்கேன். தின்னோம். ஏடி, நீ இட்லி எப்படி இருக்குன்னு கேட்டா நானும் அந்த உண்மையா சொல்லிவிட்டேன். அதுக்கு நீ இப்படி கல்லேவா கொண்டு வைப்பா? ஓஹோ, அப்ப நீர் எப்பவுமே உண்மையதான் பேசுறீரு. அப்ப நானும் இப்ப இந்த நிமிஷம் ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீர் தான் உருண்டை கல்லு மாதிரி இருக்கீரு. நான் உங்களை என்னைக்காவது பார்த்து உருண்டை கல்லு மாதிரி இருக்கீருன்னு சொல்லியிருக்கேனா? அதுக்கப்புறம் உங்களை பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி சென்னை பண்ணிக்கு கை கால் முளைச்சது மாதிரி இருக்கீரு. நான் அந்த உண்மையை என்னைக்காவது சொல்லியிருக்கேனா உங்கள்கிட்ட? அதுக்கப்புறம் கழுத்தே வளராத கருந்தவள மாதிரி இருக்கீரு வண்ணமானி. நான் என்னைக்காவது அந்த உண்மையை சொல்லியிருக்கேனா? ஏட்டி எலும்பி போது முட்டி சொல்லியிருக்கனான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேட்டி நீ. எப்ப இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. பல நாள் அந்த உண்மையை சொல்லி ஒரு யாசனும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்குதான் வசமா சிக்கனாரு சொல்லியாச்சு. இப்பதான் ஒரு மனசுல இருந்து பெரிய பாரமே குறைஞ்சால இருக்கு. ஒரு பெரிய கல்ல முதுகுல இருந்து கீழே இறக்கி வச்சை போல இருக்கு. சரி அதுக்கியா இந்த ஒரு மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வாயும் ஒரு மாதிரி ஈனி வச்சுக்கிட்டு பிஐ மாதிரி இருக்கிறது. சும்மா நார்மலா ஆக்குங்க. சாக்க குறை. சரிட்டி, நான் தோட்டத்துக்கு போவட்டா? நீர் எங்கேயும் போறோம். அது எதுக்கு எனக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீரு? எங்கேயும் போறோம் போய். அப்படியம்மா சொல்லியா? நான் எங்கேயும் போலாமோ? எங்க அம்மையை பார்க்கணும் போல இருக்கு. நான் கொஞ்சம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேட்டா. அங்க நடந்து போற கால் ரெண்டும் ஏண்டாமனா போயிட்டு வரோம். நான் ஒன்னும் வந்து அடுக்கலப்பா. எம்மா, கால் ரெண்டையும் வெட்டி போடுவேங்கிறது மறைமுகமா என்ன நீலாம் சொல்லியானி பாருங்க. இதுல லாஸ்டா ஒண்ணு சொன்னா பாருங்க, நான் ஒன்னும் தடுக்கலப்பா. இதை விடியமாத அடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் உண்டு. என்ன கமந்தால இருந்து யோசிச்சுட்டு இருக்கீரு? மண்டைக்குள்ள இப்ப என்ன ஓடுவு? மண்டை ஃபுல்லா ரத்தம் ஓடுவுமா? ஆமா, இவரு ஒரு ஆளுக்கு தான் மண்டக்குள்ள ரத்தம் ஓடுவோம். மீதி உள்ளவே எல்லாத்துக்கும் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் எல்லாம் கலக்கி அடிச்சு ஓடுவோம். என் மனுஷா, மண்டக்குள்ள என்ன ஓடுவுன்னு கேட்டது. இப்போ உங்க மனசுக்கே என்ன நினைக்கிறீரு? உங்க அம்மையை தேடுவா போகணுமான்னு கேட்டேன். நீ என்ன சொல்லியாமா? எனக்கு அம்மா உண்டோ? ஐயா, அம்மா உண்டுங்கதே எனக்கு மறந்து போச்சே. மாறி எங்க போய் பார்க்கணுங்கிறது தோணும். ஏய், எல்லாத்துக்கும் கார் மேல ஆசைனா உமக்கு கால் மேலதான் ஆசை. பத்திரா, காலை பறி கொடுக்க விரும்பல நீரு. இப்பதான் நீரு பிழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்கீரு. சரி, எங்கேயோ தோட்டத்துக்கு போகணும்னு சொன்னீர. என்ன தோட்டத்துக்கு போக போறீரு? இல்லட்டி, இந்த கீரை தோட்டத்துக்கு போலான்னு இருக்கேன். நீ வாரியா? சரி ஓய், நானும் வாரேன். கீரை தோட்டத்துக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அக்கி எல்லாம் கீரையெல்லாம் திருடிட்டு கிடக்கால்வனியும் கேள்விப்பட்டேன். எவன் அந்த கீரையை களவாண்டு போறானியும் ஒளிஞ்சிருந்து நெய் செக்கப்பு போடணும். வாரம் போவோம். ஏய், நம்ம கீரை எல்லாம் அளவோல இருக்கு பாத்திரா. பின்ன ஒன்னு மையா இருக்கும் அழகு இல்லாம. சும்மா மண்டைக்கு வழி இல்லாத ஒரு மை பேசாது போய். ஆமா, நான் உண்மையை சொன்னா மட்டும் எனக்கு மண்டைக்கு வழி இல்ல அதுக்கு வழி இல்லன்னு சொல்லிடுவா. ஏய், போறப்ப இந்த கீரையை பறிச்சுட்டு போயிட்டு இந்த கீரை வடை போட்டு சாப்பிடுன்னு. கீரை வடை போட்டு தரேன். இவளுக்கு சாதா வடையே போட தெரியாது. இதுல இவ கீரை வடை வேற போட போறாளாம். இவ ஏதாவது புதுசா செய்தானா அதை சோதிச்சு பாக்கிறதுக்கு நான் தான் எலி. அதை டெஸ்ட் பண்ணதுக்கு நான் தான் அவளுக்கு எலியா கிடைச்சிருக்கேன் வந்து இந்த ஜென்மத்துல. சே, அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு நல்லா பொங்கி போடக்கூடிய பொண்டாட்டியா கிடைக்கணும்பா. உன் கீரை வடையை திங்க ரொம்ப ஆவலோட இருக்கேமா. இதே ஆவலோடையே ஈரம் நாளைக்கு போட்டு தள்ளிருக்கேன். என்னது போட்டு தள்ளிருவியா? ஏவ கீரையை சொன்னேன், கீரை வடையா போட்டு தள்ளலாங்கிறத சொன்னேன். ஓ அப்படியா? நான் கூட பயந்தே போனேன். சரி, வீட்டுக்கு போலாமா? கீரை ஏதோ பறிக்கணும்னு சொன்னல, கீரையை பறிச்சுட்டு வா, வீடு போய் சேருவோம். எப்போ ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஏடி, கையில கீரை எங்க? கீரையே காணல. அதான் அப்பயே வீட்டுல உள்ள கொண்டு வச்சாச்சு. ஓ, உள்ள வச்சிட்டியோ? அம்மா, என்ன காரியமா இருக்காப்பா. நான் கூட கீரையை மறந்து அங்கேயும் வச்சுட்டு வந்துட்டியோ இல்ல எடுக்காம வந்துட்டியோன்னு நினைச்சேன். என்னதான் சண்டை போட்டாலும் எனக்கு தான் நல்ல மேட்ச் ஆகும் பத்தியா. என் செல்ல பொண்டாட்டிய தங்க கட்டி பொங்க சோறு இந்த வடக்கேத்த தொடகரி நீதான். சரி ஓய், என்ன ஐஸ் வச்சையில போதும். எனக்கு இந்த ஊர்ல இருக்க மனமே இல்ல. நம்ம வேற ஒரு ஊருக்கு போவோமா? அது ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாவில, காட்டாம்பட்டிக்கு போவோமா? நம்ம பேசாம அங்க போனாக்கி தங்க வீடு கிடைக்குமா? கிடைக்காதுமா. கூரை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு தான் கிடைக்கும். ஓஹோ, நீர் இப்படி வாரீரோ? சரி, வெத்தலை கூட சேராத பாக்கு எதுன்னு சொல்ல பாப்போம். ஓய், ஐயா தெரியலையே. அதானே, உமக்கு எப்படி தெரியும்? அந்த மண்டங்க சுவாத்து பாக்ஸுக்குள்ள மூளையானி ஒண்ணு இருந்தா தானே இதுக்கு பார்த்துட்டு சொல்ல தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல. ஓய், மைசூர் பாக்கு. சரி மக்களே, என்ன பாக்குறியா? இன்னைக்கு இந்த கதை முடிஞ்சு. இனி நாளைக்கும் இதே கதையை தொடுத்து பார்க்கணும்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் டெய்லி நாங்க அப்லோட் பண்ணி இந்த சிரிப்பு கதை உங்க மொபைல்ல வந்து முன்ன வந்து நோட்டிபிகேஷனா உள்ளோம். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்துன்னா உங்களால எவ்வளவு லைக் போட முடியுமோ அப்படியே லைக் உங்க பொண்ணான கையை வச்சு தட்டி போட்டு மழை சாரல் போல லைக்கா வந்து சாடணும். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.